சீக்கிரம் மாறும் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2019 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், சரீர ரீதியாய் பலவீனப்பட்டு மருத்துவமனையில வீடுகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு மறுபடியும் சுகத்தை கொடுத்து வியாதி இல்லாத ஒரு வாழ்வுக்கு நேராய் கொண்டு செல்லும்படியாய் ஜெபிப்போம். உங்களிலே யாருக்காவது வியாதி இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் கரத்தை அந்த வியாதி உள்ள இடத்தின் மேல கைகளை வைத்து ஜெபியுங்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எனவே நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது எந்த வியாதி இருந்தாலும் சரி, அது நிச்சயமாய் மாறி ஆண்டவர் புது சுகத்தை கட்டளையிடுவாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதூறுகிற கர்த்தர் சொல்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல். ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு மேலையும் அவருடைய கிருபையை அதிகமாய் வர்ஷிக்க பண்ணுகிறார். கிருபையாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் மீது தேவனுடைய கிருபை இருப்பதனால தான் இன்றைக்கு நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, நாம் மீட்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம். நம்முடைய வாழ்க்கையில மலை போல நம்பியிருக்கிற மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம். பர்வதங்கள் கூட நிலை மாறி கூட போகலாம். நான் நம்பியிருக்கிற உறவுகள், சில நேரங்களில் பெற்றவர்கள் கூட, உடன் பிறந்தவர்கள் கூட, அவர்கள் மாறலாம். ஆனால் நம்ம மேல மனதுருகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க மேல தேவனுடைய கிருபையை வைத்திருக்கிறார். ஆண்டுடைய வருகையின் போது பல அடையாளங்கள் நடக்கும். அதிலே மலைகள் தகர்க்கப்படும், குன்றுகள் பெயர்க்கப்படும் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆவது வசனத்து வரை வாசித்து பார்த்தால், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாள் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டுடைய நாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாள் இரவிலே எப்படி திருடன் வருகிறானோ அதே போல இருக்கும். வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். இப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எப்படிப்பட்ட நடக்கை நடக்க வேண்டும், தேவ பக்தியாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பேதுரு குறிப்பிட்டு காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய கிருபை இருப்பதினால் பரிசுத்தமுள்ள ஜீவியம் பண்ண வேண்டும். தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். அந்த பயபக்தி நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நம்மளால் சும்மா இருக்க முடியாது. அந்த கிருபையை சார்ந்திருக்கிறபடியால் ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்ய தூண்டும். அந்த நாளுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தும். இன்றைக்கு அநேக மக்களை எடுத்துக்கொண்டால், நம்முடைய விசுவாச மக்கள் எடுத்துக்கொண்டால், அநேகர் பின்வாங்கி போகின்ற சூழ்நிலையில் இருக்கின்றனர். ஏதோ ஒரு
கடமைக்கான ஜெபம், கடமைக்கான வேத வாசிப்பு, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும், அப்படிதான் வாழ்கிறார்களே தவிர ஆண்டுடைய வருகையின் நாளில் அதற்காக நம்ம எப்படி மாற வேண்டும், ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம் பண்ண வேண்டும், அது மாத்திரமல்ல பயபக்தியாக இருக்க வேண்டும் என்பதை சற்று மறந்து வாழ்கிறார்கள். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் சற்று மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு பரிசுத்தம் உள்ள நடக்கை நடக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். நீங்களும் நானும் அசுத்தமாய் இருப்பதற்கு தேவனுடைய கிருபையை நமக்கு தரவில்லை. அசுத்தமாய் இருப்பதற்கு தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. பரிசுத்தமுள்ள ஜீவியம் பண்ணும்படியே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதற்காகவே தேவன் நம்மை வேறுபடுத்தியிருக்கிறார். எனவே அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறபடியால் நாம் அவருக்கு பரிசுத்தம் உள்ள ஜீவியம் பண்ண வேண்டும், பயபக்தியோடு காணப்பட வேண்டும், அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இந்த 10வது மாதத்துல இந்த நாள்ல காணும்படி கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆண்டவருக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இன்னும் கிருபை அதிகமாய் பெருகும். எனவே நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் வருகிறேன். ஆண்டவரே, என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு நாள் இந்த கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். சத்தியத்தின் பாதையிலே நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து பயப்படாமல் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிற நிச்சயத்தோடு புதிய ஆண்டை துவங்க உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம், கிருபை எங்களை நடத்தட்டும். பிரயாணம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சுகபத்திரமாய் போக வேண்டிய இடத்துக்கு போக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி வழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய் ஓடிடுவே. என் ஜீவன்